வணக்கம். செல்வகுமாரின் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரை, அதாவது வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த ஆய்வறிக்கையில் பார்க்க போகிறோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதாவது ஏற்கனவே நாம் நீண்ட கால அறிவிக்கையில் சொன்னது தான், அடுத்தடுத்த நிகழ்வுகள் உறுதி உறுதி உறுதி. இப்பொழுது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் நகர்ந்து கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கும் பொழுது, தமிழ்நாட்டிலே வடமேற்கு வெப்ப நீராவி காற்று குவிதல் காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் 16ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும், குறிப்பாக திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் 16ஆம் தேதி மிக கனமழை பொழிவு தெரிகிறது. அதேபோல் 17ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை, தென் மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதியெல்லாம் பொழிந்து, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதியெல்லாம் பொழிந்து, ஒதுக்கி ஒதுக்கி பொழிந்து, கரூருக்கு வடக்கே நாமக்கல் முதல் ஆந்திர பிரதேசம் வரை, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டாவின் உள்பகுதி உட்பட மயிலாடுதுறையிலிருந்து அதிக மழைப்பொழிவு இருக்கும். இதில் திருச்சி முதல் திருப்பதி வரை, நாமக்கல் முதல் திருப்பதி வரை, அதேபோல் ஈரோடு முதல் பெங்களூர் வரை, டெல்டா முதல் சென்னை வரை நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. 17ஆம் தேதி 18, 19 அதேபோல் தான் இருக்கும். வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை வழங்கும் வகையில் மாலை இரவு இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு. காற்றுனா வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். பொதுவாக மழைக்கு முன் வரக்கூடிய காற்று, இடி மின்னலுடன் கூடிய மழை 16, 17, 18, 19ஆம் தேதி செப்டம்பர் கொடுக்க போகிறது. 20, 21, 22